விழுப்புரத்தில் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பூஞ்சோலை குப்பத்தில் இந்த ஆற்று வெள்ளமானது புகுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பாக நேரலையில் நம்மோடு நமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ், வணக்கம். தற்போது இந்த ஆற்று வெள்ளமானது ஊருக்குள் புகுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நீங்கள் இருக்கும் களத்தில் என்ன மாதிரியான நிலவரம், விவரங்களை பதிவு பண்ணலாம்? விஷ்ணுபிரியா, விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே சங்கராபரணி ஆறு கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த ஆற்றங்கரையோரம் முழுமையாகவே வெள்ள நீர் தற்பொழுது உட்புகுந்து காணப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூஞ்சோலை குப்பம் பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஒரு 250க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கு இருக்கின்றன. நேற்று இரவுக்கு பிறகாக வெள்ள நீர் முழுமையாகவே இந்த பகுதியை சூழ தொடங்கியிருக்கிறது. சங்கராபரணி ஆறை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வீடூர் சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரிநீர் முழுமையாகவே இந்த பகுதியில் கரைபுரண்டு ஓடி அதே போல புதுச்சேரியில் பூரணங்குப்பம் பகுதியில் கடலை சென்ற அடைகிறது. குறிப்பாக நேற்றைய தினமே கனமழை விட்டதுக்கு பிறகாக வீடூர் மற்றும் சாத்தனூர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியிருந்தது. அதன் பிறகாக இந்த சங்கராபரணி ஆற்றில் மூலமாகவே கடல் நீர் செல்ல தொடங்கியிருக்கிறது. ஆற்றங்கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொது மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதே போல சங்கராபரணி ஆறை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி தென்றல் ஊராட்சிக்குட்பட்ட பூஞ்சோலை குப்பம், சடையாண்டி குப்பம், வில்லியனூர், ஆரியபாளையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் கடந்துதான் கடலை கலக்கிறது. பூஞ்சோலை குப்பம் பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூஞ்சோலை குப்பம் பகுதியை பொறுத்தவரை வில்லியனூர் அருகாமல் இருக்கக்கூடிய சங்கராபரணி ஆறு தொடர்ந்து இந்த பகுதியில் கரைபுரண்டு ஓடுகிறது. நேற்று இரவுக்கு பிறகாக இங்கு முழுமையாகவே வெள்ள நீர் புகுந்துள்ளதாக இங்கு கூடிய பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். அவர்களுடனே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த பகுதியில் தற்போதைய கள நிலவரம் என்னவென்று. வணக்கண்ணா, எத்தனை நாளாக தண்ணி நிற்குதுண்ணா? இங்கே 3 நாளாக நிற்குதுங்க. சாப்பாடு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னும் இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல, வந்து பார்க்கவே இல்லை. இன்னும் அவங்க சாப்பிடல. இணைப்பில் வந்து தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி வினீஷ்.